let's dive into day 6 then. So, sales strategy அப்படின்றத பார்க்கலாம். என்ன சேல்ஸ் ஸ்ட்ராட்டஜி, வாட் இஸ் திஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லைக் எல்லாத்துக்குமே ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கும், ஆப்வியஸ்லி ப்ராசஸும் இருக்கும். ஸோ இங்கே இந்த ஸ்ட்ராட்டஜி எதுக்காக அப்படின்னா, ஒரு கிளைண்ட்டு இல்லைன்னா ஒரு லீடு வந்து கஸ்டமராக நம்ம கிட்ட வந்துட்டாங்க, நம்ம அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா அவங்கள கன்வெர்ட் பண்ணுறதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ் நிறைய இருக்கு. ஓகே, இங்கே நான் காமனான ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து சொல்ல போறேன். ஏன் ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தணும் அப்படின்னா, பிஸ்னஸ் இஸ் all about emotions, but still why we need to use a strategy? It means people already, they are very much practiced to that அப்படின்னு நம்ம சொல்லலாம். இல்லை, they have a habitual to convert in this way. ஒரு ஸ்ட்ராட்டஜி மூலமா கன்வெர்ட் பண்றது ரொம்ப ஈஸி. ஓகே, ஸோ அது எப்படி அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னால I want to ask you the question like why people buy. ஏன் மக்கள் வந்து ப்ராடக்ட் வாங்குறாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஏன் மக்கள், நம்ம எல்லாரும் போய் ஏன் வாங்குறோம், ஒரு பொருள் தேவைப்படுது அப்படின்னாலும் ஏன் போய் வாங்குறோம் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் இஸ் நீட். நீடு பேஸ் பண்ணி வாங்குவாங்க. ஓகே, நீட் அப்படின்னா சால்வ் அ ப்ராப்ளம். நீடுன்றது என்னது, அவங்களுக்கு ஒரு பிரச்சனைக்கு சொல்யூஷன் தேவைப்படுது, அதனால போய் வாங்குறாங்க. நீடுனாலே அதுதான். அண்ட் தென் ஒர்க், ஒரு வேலை இருக்கும், அந்த வேலையை முடிக்கணும். ஓகே, இது ரெண்டு தான் அந்த நீடுக்குள்ள இருக்கிற ரீசன்ஸ். ஒரு ப்ராப்ளம் இருக்கும், அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணா அவங்களோட தேவை தேர்ந்தெடும். இல்லை அப்படின்னா அவங்களுக்கு ஒரு வேலை இருக்கும், அதை முடிச்சோம் அப்படின்னா அவங்களோட தேவை முடிஞ்சிடும். ஓகே, ஃபார் தட் பீப்புள் ஸ்டார்டட் டு பை ஆக்சுவலி. தென் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் பை ப்ராடக்ட் யூஸிங் எமோஷன். ஓகே, எமோஷனை பேஸ் பண்ணி தான் நிறைய ப்ராடக்டை வாங்குறாங்க. என்னென்ன எமோஷன் இருக்கலாம்? லவ், ஃபேமிலி, பர்சனல், சொசைட்டி அண்ட் ஈகோ. காதலுக்காக நிறைய பொருட்கள் வந்து விற்கப்படுது இல்லையா? நிறைய இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மேல இருக்கிற லவ்னால வந்து நிறைய வாங்கி கொடுப்பாரு. சாரியா இருக்கட்டும், அவங்களுக்கு என்னென்னலாம் தேவைப்படுதோ எல்லாம். இப்போ ஃபேமிலிக்காகனா, இப்போ மளிகை பொருட்கள் இதெல்லாம் ஃபேமிலிக்காக தான் வாங்குவாங்க இல்லையா? தனிப்பட்ட ஆளுக்கானது கிடையாது. அண்ட் வீடு வாங்குறது ஃபேமிலிக்காக தான், தனியான ஒரு ஆளையோட ஆசை கிடையாது, அது ஃபேமிலியோட ஆசை அது. ஓகே, அண்ட் பர்சனலாக நமக்கு இருக்கிற எமோஷன்ஸ், ஓகே, அதை சால்வ் பண்ணுறதுக்காக நிறைய பொருட்கள் வந்து வாங்குவாங்க. அண்ட் சொசைட்டிக்காக வச்சு வாங்குறது, எல்லாரும் வச்சிருக்காங்க நம்மளும் வச்சுக்கிடுவோம் அப்படின்ட்டு வாங்குறது. ஓகே, இது ஒரு விஷயம். சொசைட்டி புஷ் பண்ணும், நீ அந்த இடத்துல இருந்தன்னா அது வாங்கணும். நான் சொல்றேன் இல்லையா, லைக் ஐ வாஸ் அன் ஆண்ட்ராய்டு யூசர். அப்போ வந்து ஒரு பிஸ்னஸ் கம்யூனிட்டிக்குள்ள போகும்போது அங்க எல்லாரும் ஐபோன் வச்சிருக்காங்க, அப்போ நம்மளும் வச்சிருக்கணும் அப்படின்ட்டு இந்த சொசைட்டி புஷ் பண்ணது, நம்ம வாங்குறோம். அது எனக்கு தேவையில்லை, பட் ஸ்டில் ஐ பாட் தட். ஓகே, தென் ஈகோக்காக வாங்குறது. இவன்லாம் வச்சிருக்கும்போது நம்ம வாங்கக்கூடாதா, பக்கத்து வீட்டுக்காரன் வச்சிருக்கும்போது நம்ம வாங்கக்கூடாதா அப்படின்ட்டு. ஸோ ஒவ்வொரு பீப்புளும் ஒரு ஒரு ப்ராடக்ட் வாங்குறதுக்கு தனிப்பட்ட எமோஷன்ஸ் இருக்கும். ஓகே, அண்ட் இதை தாண்டி நிறைய எமோஷன்ஸ் இருக்கும். நிறைய ஃப்ரஸ்ட்ரேஷனில் வாங்குவாங்க, சில பேர் ஸ்ட்ரெஸ் ஆனால் வாங்குவாங்க. ஓகே, சில பேர் ஸ்ட்ரெஸ் ஆகிட்டான்னு என்ன பண்ணுவாங்க, ஷாப்பிங் ஆப் ஓப்பன் பண்ணி டக்கு டக்கு டக்குன்னு ஆர்டர் போடுவாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எமோஷன் பேஸ் பண்ணி ப்ராடக்ட்ஸ் மக்கள் வாங்கிட்டு இருக்காங்க. அப்போ நீங்க மக்களை வாங்க வைக்கிறதுக்கு எமோஷனை ஒரு ஸ்ட்ராட்டஜியா பயன்படுத்துனீங்க அப்படின்னா தட் இஸ் a குட் ஆப்ஷன். ஓகே, தேவையை தாண்டி தேவையை உருவாக்குறது அப்படின்றத அந்த எமோஷன். நம்ம ப்ராடக்ட் தேவைன்றது நிறைய பேருக்கு தெரியாமலே இருக்கும். நம்ம ப்ராடக்ட் அவங்களுக்கு தேவை அப்படின்றது தெரியாமலே இருக்கும். அதே எமோஷன் வழியாக தான் நமக்கு அவங்களுக்கு தேவை அப்படின்றத புரிய வைக்க முடியும். ஸோ தட் வி ஷுட் யூஸ் எமோஷன்ஸ் அஸ் அ ஸ்ட்ராட்டஜி. ரைட், now I want to explain you some strategies which will work very good for any businesses. First thing is top of the mind strategy. What is top of the mind அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா,
லைக் உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்ச ம், எதை சொல்லலாம்? லெட்ஸ் யூஸ் காமன் திங் லைக் உங்களுக்கு டாப் ஃபைவ் அப்படி எடுத்துக்கலாம். டாப் ஃபைவ் டூத் பேஸ்ட் பிராண்ட் ஃபுல்லாக சொல்லுங்க. திஸ் இஸ் அ காமன் எக்ஸாம்பிள். யூ கேன் நோ லிசன் டு திஸ் எவ்ரிவேர். இந்த மாதிரி செஷன் எடுத்து இந்த கொஸ்டின் தான் கேட்க முடியும், கேட்பாங்க. எக்ஸாக்ட்லி இந்த கொஸ்டின் தான். டாப் ஃபைவ் உங்க மைண்ட்ல வரக்கூடிய டாப் ஃபைவ் டூத் பேஸ்ட் என்னெல்லாம் இருக்காது சேட் பாக்ஸ்ல போடுங்க. ஃபைவ் வேண்டாம், ஒன்று ஒன்றா கூட போடுங்க. அஞ்சையும் டைப் பண்ணிட்டு இருக்காதீங்க. ஃபர்ஸ்ட் எது ஞாபகத்துக்கு வரும்? கோல்கேட், கிளைசர், ஓ டாபர் ரெட், ஓகே வெரி குட். கிளைசர்ன்றத ஒன்று கேள்விப்பட்டதே இல்லையே. ஓகே. பதஞ்சலி, வீகோ, வஜ்ரதன்பி, ஓகே க்ளோஸ் அப். வேற யாரும் பல்லே தேய்க்க மாட்டீங்களா? இன்னும் ரெண்டு பேர் இருக்கீங்க. ஓகே, தேன்மொழி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொருத்தங்க யார் இருக்கா? ஆனந்தி, நீங்களும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா? தேன்மொழி இப்போ டக்குன்னு போட்டாங்க கோல்கேட். ஓகே, க்ளோஸ் அப். சி, திஸ் இஸ் லைக் டாப் ஆஃப் த மைண்ட் அப்படின்னு சொல்றது. இப்போ என்ன, இப்போ டூத் பேஸ்ட்னு நான் சொன்னேன், நான் ப்ராடக்ட் நேம்லாம் சொல்லலை. ஆனால் டூத் பேஸ்ட்னு சொன்னோடனே உங்களுக்கு இது ஞாபகத்துக்கு. இப்போ அதே மாதிரி நூடுல்ஸ்ன்னு சொன்னோம்னா உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும்னு தெரியும் எல்லாருக்கும். அடுத்தடுத்த ஒரு நாலஞ்சு நூடுல்ஸ் கேட்போம். உலகத்தில் நிறைய நூடுல்ஸ் இருக்கு, இந்தியாவில் நிறைய நூடுல்ஸ் இருக்கு. இப்போ சூப்பர் மார்க்கெட்ல போனீங்கன்னா நூடுல்ஸ் நிறைய நிறைய இருக்கு. சைனீஸு, கொரியனு, இன்னும் இட்டாலியன், நிறைய நூடுல்ஸ் டைப் வந்துருச்சு. யா, பட் நமக்கு ஞாபகத்துக்கு வருது இப்போ நூடுல்ஸ்ன்னு சொன்னா மேகி ஞாபகத்துக்கு வந்துருது இல்லையா? இது பேர் தான் டாப் ஆஃப் த மைண்ட். அப்போ உங்க பிராண்டு, உங்க இண்டஸ்ட்ரி நேமோ இல்லைன்னா உங்க ப்ராடக்ட் நேமோ சொல்லும் போது நம்ம பிராண்ட் நேமோ அவங்க மனசுல டாப் ஆஃப் த மைண்டுக்குள்ள வந்துருச்சா, வர வச்சுட்டோமா? saree வாங்கணும்னு சொல்றாங்கன்னா, ஒரு 10 கடை சொல்றாங்கன்னா என் கடை அதுக்குள்ள இருக்கா, அதை நம்ம கொண்டு வந்துட்டோமா அப்படின்னு நம்ம யோசிக்கணும். அதை செஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு சக்சஸ்ஃபுல்லா பிசினஸ் பண்றோன்றதுக்கு அர்த்தம். அண்ட் சேல்ஸை நீங்க கன்வெர்ட் பண்றதுக்கு மிக முக்கியமான ஸ்ட்ராட்டஜி இந்த டாப் ஆஃப் த மைண்ட். எப்படி டாப் ஆஃப் த மைண்ட் வர வைக்கணும் அப்படின்னா இது ரெண்டும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். டேக் லைன் அண்ட் ஸ்லோகன். அழகிய ஜவுளிகளின் ஆலயம்னா இது சேட் பாக்ஸ்ல போடுங்க, இப்போ உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். போத்தீஸ், வெரி குட். ரைட்டா? அழகிய ஜவுளிகளின் ஆலயம்னா போத்தீஸ். அது என்ன டெய்லி நம்ம காதுல சொல்லிக்கிட்டு இருக்காங்க? இல்லை எப்படி டேக் லைன் சொன்ன உடனே ஞாபகத்துக்கு வருது? சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி என்னது அப்படின்னு கேட்டா எல்லாருக்குமே தெரியும். ரைட்டா? கனெக்டிங் பீப்புள் அப்படின்னு சொன்னா 90s கிட்ஸ் எல்லாருக்கும் தெரியும். கனெக்டிங் பீப்புள்னா எதோடது? கனெக்டிங் பீப்புள். நோ, நாட் ஏர்டெல், நோ வோடாஃபோன். அட பாவிகளா, நீங்க எல்லாம் இந்த இதே இல்லை. ஹட்சா, ஒரே இதா வருது. கனெக்டிங் பீப்புள்ல நோக்கியாமா, அதே மறந்துட்டீங்களே. கனெக்டிங் பீப்புள் அப்படின்ட்டு வர அப்படி கை ரெண்டும் ஜாயிண்ட் ஆகும். ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு ஸ்லோகன். ஜஸ்ட் டூ இட் அப்படின்னா அது தெரியுமா உங்களுக்கு? ஜஸ்ட் டூ இட்னா இதோடது நிறைய இடங்கள்ல பார்த்துருப்பீங்க. ரொம்ப ஃபேமஸானது. தெரியுதான்னு பார்க்கலாம். ஜஸ்ட் டூ இட் அப்படின்னா அது எதோட டேக்லைன்? மண்டையை போட்டு குழப்பிக்க வேண்டாம். ஓகே, சரி. இப்படி நம்ம இப்போ அர்ஜுன் அம்மா யாரு அப்படின்னு கேட்டா அதுக்கு என்ன சொல்லுவீங்க? அது ஞாபகம் இருக்கா? அது மறக்கவே மறக்காது. யா, நைக்கி. ஓகே, போய் பார்த்துட்டு வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். ம். அர்ஜுன் அம்மா யாரு இது கேட்டிருக்கீங்களா? அது என்னது? அர்ஜுன் அம்மா யாரு தெரியாதா? நீங்க தமிழ்நாட்டுல இருக்கீங்களா இல்லையா? டவுட்டா இருக்கு. ஆரோக்கியா, வெரி குட். அது ஸ்லோகன். ஓகேவா?
அது வந்து ஸ்லோகன், நாட் அ டேக்லைன். இப்போ இந்த டேக்லைன் அப்படின்றது என்னன்னா, உங்க பிசினஸுக்கு நீங்க வைக்கக்கூடிய ஒரு வெர்பல் லோகோ அப்படின்னு நான் சொல்வேன். ஓகே. வெர்பல் லோகோ. அது வந்து உங்களுடைய வேல்யூ சிஸ்டமா இருக்கலாம், இல்ல விஷனா இருக்கலாம், இல்ல உங்களோட மிஷனா இருக்கலாம். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத ஒரு 3 வார்த்தையில சொன்னா அது பேர் டேக்லைன். 3 வார்த்தையில இருந்துச்சுன்னா குட். 3 வார்த்தை இருந்தா அது ஒரு நல்ல டேக்லைன். ஓகே. ஸ்லோகன் அப்படின்றது வந்து டேக்லைன் அப்படின்றது பொதுவா வந்து பிசினஸ்க்கு வைக்கிறது. உங்க பிராண்டுக்கு நீங்க வச்சுக்கலாம். ஸ்லோகன் அப்படின்றது எதுக்காக வைப்பாங்கன்னா, ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் வச்சுக்கலாம் நம்ம. ஓகே. ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் என்ன பண்ண முடியும்? ஸ்லோகன் அப்படின்றத வச்சுக்கலாம். ஸ்லோகன் நீங்க எப்ப வேணாலும் மாத்திக்கலாம். ஆனா, டேக்லைன் வந்து மேக்ஸிமம் மாறாது. ரீபிராண்ட் பண்ணும்போது தான் மாறும். ஓகே. ஸோ இது மூலமா இப்ப நான் வந்து இத தான் சொன்னேன். ஆனா, உங்களுக்கு வந்து ஞாபகத்துக்கு வருது எல்லாம். இல்லையா? பூஸ்ட் வந்துருச்சு, போத்தீஸ் வந்துருச்சு. அட்லீஸ்ட் நான் வந்து கனெக்டிங் பீப்பிள்ன்னு சொன்னா, அது மொபைலோட ரிலேட்டடானது தான் நீங்க போடுறீங்க. இல்லையா? ஹட்ச் எல்லாம் போடுறீங்க. ஸோ தட் இந்த டேக்லைன் அவ்வளோ பவர்ஃபுல். அந்த இண்டஸ்ட்ரியில இதா இருக்குமோ, அதா இருக்குமோன்னு நமக்கு திங்க் பண்ற அளவுக்கு வருது அப்படின்னா, தட் இஸ் த பவர் ஆஃப் டேக்லைன். ஸோ தட் யூ ஷுட் யூஸ் அ குட் டேக்லைன். சொன்ன உடனே இப்போ அர்ஜுன் நம்ம யாருன்னு கேட்டா உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது. அதே மாரி ஒரு ஸ்லோகன் வச்சுக்கணும். வச்சா ஈஸியா இருக்கும். ஓகே. மிஸ் பண்ணிறாதீங்க. அப்புறம் வருத்தப்படுவீங்க. இது என்னது? சொல்லுங்க பாப்போம். அந்த பிராண்டோட பேர் சொல்லல. டேபிள் மீட். ரைட்டா? யாஹ்! ஸோ அது வந்து ஒரு ஸ்லோகன். ப்ராடக்ட்க்கு வச்சிருக்காங்க. அது ஒரு ஸ்லோகன். இந்த மாதிரி நீங்க உருவாக்கி வச்சுக்கணும். இன்னும் நெறைய நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, நெறைய விஷயங்கள் ஞாபகத்துக்கு வந்துகிட்டே இருக்கும். ஓகே. ஸோ தட் இந்த மாதிரி டேக்லைனையும், ஸ்லோகனையும் நீங்க கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. நெறைய டூல்ஸ் அவைலபிளா இருக்கு ஆன்லைன்ல. ஷாப்பிஃபைல போனீங்கன்னா, ஸ்லோகனும், டேக்லைனும் ஃப்ரீயா கிரியேட் பண்ணிக்கலாம். ஷாப்பிஃபை. ஷாப்பிஃபை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஷாப்பிஃபைல போய் டேக்லைன் ஜெனரேட்டர் அப்படின்னு நீங்க கூகுள்ல போய் டேக்லைன் ஜெனரேட்டர் இல்ல ஸ்லோகன் ஜெனரேட்டர்ன்னு போட்டீங்கன்னா, யூ வில் கெட் மெனி லிங்க்ஸ். அதுலேருந்து ஏதாவது ஒண்ணு எடுத்து யூ கேன் ஜெனரேட் யுவர் டேக்லைன். இது நான் சொன்ன மாரி டேக்லைன் உங்களோட விஷன், இல்ல மிஷன், இல்லன்னா உங்களோட வேல்யூ சிஸ்டத்த பேஸ் பண்ணி இருந்துச்சுன்னா, வெல் அண்ட் குட். அத படிக்கும்போது கனெக்டடா இருப்பாங்க. ஓகே. ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு கேட்ச் த டாப் ஆஃப் த மைண்ட் ஆஃப் யுவர் டார்கெட் ஆடியன்ஸ். ஓகே. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தென் இந்த ஆஃபர்ஸ் என்னென்ன ஆஃபர் போடுறீங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க வந்து ஆஃபர் வந்து மக்களுக்கு நிறைய டைப் ஆஃப் ஆஃபர் நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். எவ்ரி சிங்கிள் டே எப்படி கொடுக்கலாம்? மண்டே ஆஃபர், டியூஸ்டே ஆஃபர், வெனஸ்டே ஆஃபர் கொடுக்கலாம். 10 o'clock ஆஃபர், 10:30 ஆஃபர், 11 o'clock ஆஃபர் அப்படி கொடுக்கலாம். ஓகே. 5 minutes ஆஃபர், 10 minutes ஆஃபர் கொடுக்கலாம். இயர்லி ஒன்ஸ் ஆஃபர் கொடுக்கலாம். உங்களுக்கு எப்படி தோணுதோ அதை நீங்க பில்டு பண்ணிக்கிறது உங்க கையில தான் இருக்கு. இன்ட்ரெஸ்டிங்கா பீப்புள மாத்திட்டீங்க. இப்போ நெறைய கடைகள்ல பார்த்தீங்கன்னா, அந்த ஹேப்பி ஹவர்ஸ்ன்னு வச்சிருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட பர்ட்டிகுலர் ஹவர்ஸ்ல போனீங்கன்னா, யூ வில் கெட் ஆஃபர். இந்த ஆர்டி ஸ்கேன் போனீங்கன்னா, நைட் டைம் போகும்போது, நைட் டைம் யூ வில் கெட் ஆஃபர். நார்மல் பகல் டைம்ல இருக்கிற இஸ் ஐ மீன் பிரைஸ விட பகல் டைம்ல இருக்கிற பிரைஸ விட நைட் டைம் போனீங்கன்னா 30% வரைக்கும் கம்மியாவே பண்ணுவாங்க. ஆர்டி ஸ்கேன்ல பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த ஆஃபர் உங்களுக்கு எப்படி தோணுதோ, ஓகே, இந்த ஆஃபர் உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி வச்சுக்கலாம். ஏன்னா ஆஃபர் கிரியேட் பண்ண தெரியலன்னா சொல்லவே கூடாது. எப்படியாவது போட்டுக்கலாம். எந்தாவது ஒரு பேரை வச்சு ஆஃபர் போட்டுக்கலாம். ஆடி மாசம் ஆஃபர், அமாவாசை ஆஃபர், வாட் எவர் டிஃபரெண்டா நீங்க போட்டதா இருந்தா போடலாம். ஓகே. ஸோ நியூ கஸ்டமர் ஆஃபர். புதுசா ஒரு கஸ்டமர் வந்தாங்க, நியூ கஸ்டமர் ஆஃபர் எங்ககிட்ட இருக்கு சார் அப்படின்னு சொல்லி பிரைஸ் ஒரு விஷயம் கொடுத்தீங்கன்னா, அவங்க ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. புதுசா வந்திருக்கீங்க தான் ஃபர்ஸ்ட் டைமா அப்படின்னு கேட்டா அவங்களுக்கு ஆஃபர் கொடுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் டைம் வாங்கிட்டு போகும்போது அடுத்த தடவை பர்ச்சேஸ்க்கு ஒரு ஆஃபர் கொடுக்குறேன் சார் இந்தாங்க அப்படின்னு ஒண்ணு கொடுக்கலாம். பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் குடுக்கலாம். ரெஃபரல் நீங்க வேற யாருக்காவது சொன்னீங்கன்னா, உங்களுக்கு இன்னும் பாருங்க. அடுத்த தடவ வந்தீங்கன்னா ஒரு 10% ஆஃபர். உங்க ஃப்ரெண்டையும் கூட்டு வந்தீங்கன்னா, இன்னொரு 10%, 20% ஆஃபர். உங்க ஃப்ரெண்டுக்கும் ஒரு 10% ஆக மொத்தம் 30% ஆஃபர். அப்படி சொன்னோம் அப்படின்னா, தட் வில் பி a வெரி குட் ஸ்ட்ராட்டஜி. ஓகே. உங்களுக்கு இன்னொரு கஸ்டமர் ஃப்ரீயா கிடைச்சிருவாங்க. தென் ஃப்ரீயா குடுக்குறது ஒரு விஷயம். ஏதாவது ஒண்ணு வாங்குனா இன்னொன்னு ஃப்ரீ. ஓகே. பை ஒன் கெட் ஒன் மாரி. ஏதாவது ஃப்ரீ சாம்பிளா கையில குடுக்குறது. ஓகே. இப்போ நல்லெண்ணெய் வாங்குனா ஒரு கரண்டி ஃப்ரீயா குடுப்பாங்க. ரைட். அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு. தென் வந்து
லாயல்ட்டி லாயல்ட்டி கார்டு மாதிரி ஒரு கார்டை பில்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை கொடுங்க, பாயிண்ட்ஸ் ஆட் ஆகிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பாயிண்ட் சிஸ்டம் இந்த மாதிரி யூ கேன் லைக் ஆஃபர்ஸை வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. இது இப்போ இந்த காதில் வாங்கிட்டு அந்த காதில் விடுறதுக்கு சொல்லலை, இன்னைக்கு உட்காந்து ரெடி பண்ணணும். இன்னும் என்னது, ஜனவரி 1 நியூ இயர் வரைக்கும் இன்னைக்கு உட்காந்து ரெடி பண்ணிடணும். அதுக்காக தான் இப்போ சொல்கிறோம். பை ஒன் கெட் ஒன்னா எதுக்கு போடலாம், நியூ கஸ்டமர் ஆஃபர் டிஃபால்ட்டாக போடக்கூடிய இதெல்லாம் போட்டுடலாம். சீசனலாக உள்ளது மட்டும் அப்பப்போ பார்த்துக்கோங்க. ஆனால் அதை இப்போவுமே பிளான் பண்ணி எழுதி வச்சிடணும். ஒரு பாக்ஸை போட்டு எழுதி வச்சுட்டு சேஞ்சஸ் வந்து அந்த இப்போ தீபாவளி ஆஃபர்னா உடனே இப்போ போட முடியாது. தீபாவளி டைமில் வந்து உங்களுக்கு மேபி ரேட் வந்து டிஃபர் ஆகும், ரைட்டா? ஸோ அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, பை ஒன் கெட் ஒன் ஆஃபர்னு நம்ம போட்டு வச்சுக்கணும். தீபாவளிக்கு நான் இந்த ஆஃபர் போட போகிறேன்னு போட்டு வச்சுட்டு தீபாவளி டைமில் யூ ஷுட் சேஞ்ச் த ஆஃபர், இது இப்படி போட்டுக்கலாம் அப்படின்னு மாற்றிக்கலாம். பட் மற்ற எல்லா நாளுக்கும் நீங்கள் ஆஃபர் போட்டு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. என் கம்பெனியில் இந்த ஆஃபர்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு லிஸ்ட்டை ரெடி பண்ணி வச்சிங்கன்னா தட் இஸ் அ வெரி குட் ஸ்ட்ராட்டஜி டு கன்வெர்ட் எனி கஸ்டமர். தென் வந்து கனெக்ட் இன் காமன் அப்படின்றது, கஸ்டமரோட பேசும்போது காமனாக ஏதாவது கனெக்ட் ஆகுதான்னு சர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். உங்கள் பசங்க எங்கே படிக்கிறாங்க, அங்கே படிக்கிறாங்களா, ஓ எங்க பையங்களும் அங்கே தான் படிக்கிறாங்க, ஓகே. உங்கள் பசங்க வந்து செஸ் கிளாஸ் போகிறாங்களா, என் பையன் அங்கே தான் செஸ் கிளாஸ் போகிறான். இல்லை உங்களுக்கு வந்து டென்னிஸ் விளையாட பிடிக்குமா, எனக்கும் பிடிக்கும். உங்களுக்கு கிரிக்கெட் பிடிக்குமா, எனக்கும் பிடிக்கும். உங்களுக்கு வந்து லதா மங்கேஷ்கர் பிடிக்குமா, எனக்கும் பிடிக்கும். ஓகே, எனக்கு வந்து பீத்தோவன் மியூசிக் பிடிக்கும், இளையராஜா ரொம்ப பிடிக்கும். வாட் எவர், ரெண்டு பேருக்கும் கஸ்டமருக்கும் நமக்கும் இடையில என்ன கனெக்ஷன் இருக்கு. இதனால தான் முன்னால வந்து இந்த மளிகை கடை அப்படின்றது வந்து வீட்டு பக்கத்துல இருக்கிறது ஃபேமஸா இருக்கிறது காரணமே அதான். அந்த மளிகை கடைக்காரருக்கு வந்து எல்லாமே தெரியும். இந்த தெருவில் யார் இருக்கா, என்னைக்கு அவங்க வீட்டில் கல்யாணம் நடக்கு, அவங்க பசங்களுக்கு வயசு என்ன, எந்த ஸ்கூல்ல படிக்காங்க, எந்த ஆட்டோவில் போவாங்க, எல்லாம் அந்த கடைக்காரருக்கு தெரியும். அவ்வளோ தூரம் கனெக்ட் இன் காமன்ல, ஐ மீன் கனெக்ஷன்ல ரிலேஷன்ஷிப் வந்து பில்டு பண்ணி வச்சிருப்பார். ஓகே, ஸோ தட் ரெண்டு பேருக்கு நடுவில் என்ன கனெக்ஷன் வந்து காமனாக இருக்குது அப்படின்றத கண்டுபிடிங்க. அதை பிடிச்சா டக்குன்னு ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்க. பொதுவாகவே ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது எங்கே உருவாகும்னா இந்த கனெக்ட் இன் காமனில் தான் உருவாகும். நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறவங்க உங்களை மாதிரியே பண்ணுறவங்கள பார்த்தா அப்படி நீங்கள் சிரிப்பீங்க, ஆ வாங்க அப்படின்ட்டு, ரைட்டா? ஸோ அங்கே தான் ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் ஒரு பெரிய க்ரௌடில் இருக்கீங்க, இல்லைன்னா எங்கேயாவது இந்த ஐஏஎஸ் எக்ஸாம் இல்லைன்னா இந்த கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் எழுத போயிருந்தீங்கன்னா உங்க பக்கத்துல உங்களை மாதிரியே யாராவது பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்கள பார்த்தா தான் நம்ம சிரிப்போம், ரைட்டா? ஸோ அந்த கனெக்ஷன் வந்து அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ காமனாக என்ன கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா டக்குன்னு ரிலேஷன்ஷிப் வந்து பில்ட் ஆகும். அண்ட் இந்த லவ் பண்ணும் போதெல்லாம் அப்படிதான் சொல்லுவோம், நம்ம ரெண்டு பேருக்கும் நிறைய விஷயம் ஒன்று போல இருக்குல்ல நம்ம கேரக்டர்ல அப்படின்ட்டு. லவ் பண்ணும்போது இருக்கும், கல்யாணத்துக்கு அப்புறம் தெரியும் எல்லாமே வேற வேறையா இருக்கும், ரைட்டா? அந்த மாதிரி கனெக்ட் இன் காமன் என்னன்றதை கண்டுபிடிச்சிங்கன்னா யூ கேன் ஹாவ் அ குட் ரிலேஷன்ஷிப் வித் யுவர் கஸ்டமர்ஸ். ஸோ அது ஒரு கன்வர்ஷன் ஸ்ட்ராட்டஜி. தென் வந்து பிஏஎஸ் அப்படின்ற ஒரு ஃபார்முலா இருக்கு, ப்ராப்ளம் அஜிடேட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன ப்ராப்ளம் அஜிடேட் சொல்யூஷன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு எந்த ஒரு கஸ்டமரையும் கன்வெர்ட் பண்றதுக்கான மூணு உங்க டூத் பேஸ்ட்ல உப்பு இருக்கா, ப்ராப்ளம். டூத் பேஸ்ட்ல உப்பு இல்லை அப்படின்னா உங்க ஈறுகள்ல ரத்தம் வடியும், பல்லு சீக்கிரமா உளுந்து கிழவன் ஆயிருவீங்க. ஏன் சொல்யூஷன், எங்க டூத் பேஸ்ட்ல உப்பு இருக்கு இப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் எந்த ஒரு ஆட்லையும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ராப்ளத்தை பற்றி பேசுவாங்க, அப்புறம் அஜிடேட் அந்த ப்ராப்ளத்தை அதிகப்படுத்துவாங்க. ஓகே, எரியிற விளக்குல எண்ணெயை ஊற்றுற மாதிரி பெருசு பண்ணி பேசுவாங்க, அப்புறம் சொல்யூஷன் கொடுப்பாங்க. ஓகேவா, இதுதான் மேட்ரு. இப்போ டாக்டர்கிட்ட போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ப்ராப்ளம் இருக்குது, காய்ச்சல் இருக்குது அப்படின்னா, காய்ச்சல் இருக்கா, அப்போ ஜலதோஷம் இருக்கும், இருமல் இருக்கும், இப்படியே விட்டிங்கன்னா பாடி வீக் ஆயிரும் அப்படிலாம் நிறைய சொல்லிட்டு இந்தாங்க இந்த டேப்லெட்டை கொடுங்க பிடிங்க அப்படின்றவாரு. ஓகே, இதுதான் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸ் எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி, ப்ராப்ளம் அஜிடேட் சொல்யூஷன். இதை நீங்கள் உங்கள் பிஸ்னஸில் பயன்படுத்தலாம். கஸ்டமர் வந்திருக்கும் போது இந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணீங்கன்னா டக்குன்னு கன்வெர்ட் பண்ணிடலாம். சிம்பிளஸ்ட் ப்ராசஸ் டு க்ளோஸ் அ சேல்ஸ். அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு பாருங்க, அதை அதிகப்படுத்தி பேசுங்க, அப்புறம் என்கிட்ட சொல்யூஷன் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி. சுகரா, சுகர்னா அவ்வளோதான், ஐயோ உங்களுக்கு வந்து பிளட் கிளாட்டே ஆகாதா, புண்ணு வந்தால் சீக்கிரம் ஆறாத, ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடுச்சா, ஆமாம் சார் ஆமாம் அப்படின்பாரு. அப்புறம்
சொல்யூஷன் இந்தாங்க. மூக்கடைப்பா, ஜலதோஷமா, ஆமாம்ப்பா ஆமா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அடுத்து வந்து என்ன சொல்யூஷன்? உடல் வலியா, எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு, விக்ஸ் ஆக்ஷன் 500. நீங்க இப்படி பாத்தீங்கன்னா எல்லா அட்வர்டைஸ்மெண்ட்டும் இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அப்ப நீங்க ஈஸியா ஒரு கஸ்டமர்கிட்ட பேசுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் அ ஃபென்டாஸ்டிக் ஒரு ப்ராசஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். பிஎஸ் தென் வந்து பிகாஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை நீங்க யூஸ் பண்ணலாம் ஸ்ட்ராட்டஜில. ஓகே, ஏன் இதை வாங்கணும் அப்படின்றதுக்கான ரீசன். ஏன்னா ஆஃபர் முடிய போகுது. ரீசன் தான் கஸ்டமருக்கு வந்து ஏன் நான் வாங்கணும், இதை ஏன் வாங்கணும், ரைட்டு நீங்க விற்கிறீங்க நான் ஏன் வாங்கணும் அப்படின்னு தான் கேட்பாங்க. அப்ப அவங்களுக்கு நீங்க ரீசன் சொல்லுங்க. ஏன்னா ஆஃபர் முடிய போகுது, 2 நாள்ல ஆஃபர் முடிஞ்சிடும், இதுதான் பெஸ்ட் ஆஃபர் நாங்க கொடுக்கறதுலே அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, அந்த பிக்காஸுக்கு ஆன்சர் சொன்னீங்கன்னா க்ளோஸ் ஆயிரும். ஏன் இப்பவுமே நீங்க வாங்கணும்? ஏன்னா நாளைக்கு பிரைஸ் கூடிரும், இல்ல ஸ்டாக் முடிஞ்சிடும். ஓகே, அது ரொம்ப முக்கியமானது. ஸோ அதை சொல்லும் போது என்ன பண்ணுவாங்க, வாங்கிடுவாங்க. ஏன் வாங்கணுன்ற ரீசன் சொல்லணும். எதுக்கு இதை வாங்கணும்? ஓகே, வாங்குறதுனால ஐ மீன் இந்த ப்ராடக்டோட ஃபீச்சர் பெனிஃபிட் நான் சொல்லல. ஓகே, வாங்குறதுக்கான ஃபீச்சர் அண்ட் பெனிஃபிட் தாண்டின ஒரு ரீசன் தான் இந்த பிகாஸ். ஏன் வாங்கணும்? ஏன்னா இந்த ப்ராடக்ட் சூப்பரான ப்ராடக்ட், நல்ல ப்ராடக்ட், அதை சொல்லல. இங்க ஸ்ட்ராட்டஜிஸ் பில்டு பண்ணும். இந்த ஆஃபர் பெஸ்ட் ஆஃபரு. ஓகே, எங்க பிரைசிங் மாதிரி வேற எங்கேயும் கிடைக்காது, ஏன் இன்னைக்கே வாங்கணும் அப்படின்றதுக்கான ரீசன் சொல்றது. Okay. வாங்குறதுக்கான ரீசன், நாட் அபவுட் த ப்ராடக்ட். தென் பட் யூ ஆர் ஃப்ரீ அப்படின்னு நீங்க சொல்றது. பட் யூ ஆர் ஃப்ரீனா நான் சொல்றதெல்லாம் சொல்லிட்டேன், அப்புறம் உங்க விருப்பம் அப்படின்னு சொல்றது. இட் இஸ் யுவர் விஷ். உங்களுக்கு கரெக்டான சொல்யூஷன் நான் சொல்லிட்டேன், வாங்குறதும் வாங்காதும் உங்க விருப்பம் சார் அப்படி சொல்லிட்டீங்கன்னா டக்குன்னு வாங்கிடுவாங்க. ஓகே, முடிவு உங்க கையில அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நம்ம சொன்ன முடிவு எடுத்துருவாங்க. தட் இஸ் வெரி குட் ஸ்ட்ராட்டஜி டு யூஸ். தென் இன்க்ரீஸ் இண்டிவிஜுவல் சேல்ஸ். உங்ககிட்ட இருக்கிற ஒவ்வொருத்தரோட சேல்ஸையும் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஒவ்வொரு ஹியூமன் பீயிங்கோட சேல்ஸையும், உங்ககிட்ட வர்ற ஒவ்வொரு ஹியூமன் பீயிங்கோட சேல்ஸையும் இன்க்ரீஸ் பண்ணணும். எப்படிலாம் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த 3 விஷயம்: அப்செல், கிராஸ் செல், மோர் செல். சரியா? ஒரே ஆள்கிட்ட திரும்ப 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 விற்கிறது. ஓகே, அடுத்தடுத்து அகைன் அண்ட் அகைன் விற்கிறது, மோர் சேல்ஸ். அண்ட் அவர்கிட்ட ஹையர் காஸ்ட்டுக்கு நிறைய ப்ராடக்டை விற்கிறது. ஓகே, மோர் சேல்ஸ். அண்ட் அப்செல், அதோட சேர்த்து அது ரிலேட்டடான ப்ராடக்ட்டை அப்செல் பண்றது. அண்ட் கிராஸ் செல், அது கூட வேற பொருட்களை சேர்த்து வைக்கிறது. இது ஒரே ஆள்கிட்ட திரும்ப 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 பண்ணணும். எப்பெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அப்பெல்லாம் திரும்ப திரும்ப மாத்தி மாத்தி பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகே, லைஃப் டைம் வேல்யூ, கஸ்டமர் லைஃப் டைம் வேல்யூ கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? அதை இன்க்ரீஸ் பண்றதுக்காக. ஒரு லைஃப் டைம் வேல்யூனா ஒரு கஸ்டமர் நம்ம கிட்ட வராருன்னா அவரு வாழ்நாள் ஃபுல்லா நம்ம கிட்ட எவ்வளவு வாங்குவாரு அப்படின்றது தான் மேட்ரு. ஓகே, ஸோ அதுதான் லைஃப் டைம் வேல்யூ. அப்போ வாழ்நாள் ஃபுல்லா எவ்வளவு வாங்க வைக்க முடியும் அப்படின்றது நமக்கு தான் தெரிஞ்சிருக்கும். ஓகே, லைக் இப்போ நிறைய ப்ராடக்ட்டுக்கு வந்து அப்செல் கிராசல் இருக்கு. நம்ம ரெகுலரா வாங்குற ப்ராடக்ட், டிவிக்கு எப்படி ஸ்டெபிளைசர் வருதோ அந்த மாதிரி. கேஸ் அடுப்பு வாங்கினா ஆப்வியஸ்லி இன்னும் யூ வில் கெட் சம் லைட்டர் அண்ட் ஆல். தீப்பெட்டி இருக்கு, இருந்தாலும் நம்ம லைட்டர் வாங்குவோம். ஓகே, அதெல்லாம் அப்செல் தான். ஓகே, ஸோ இந்த மாதிரி யூ கேன் செல் மெனி டிஃப்ரெண்ட் திங்ஸ் வித் யுவர் ப்ராடக்ட். ஸோ அதை நான் அன்னைக்கு சொன்ன மாதிரி முன்னாலேயே ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா வெல் அண்ட் குட். அப்போ ஒவ்வொரு கஸ்டமர்ட்டையும் வந்த உடனே விடக்கூடாது. அப்செல் அப்படின்றது வந்து நீங்க ப்ராடக்ட் விற்கும் போது வாங்கலைன்னா வீட்டுக்கு போய் ஒரு 2 3 நாள் கழிச்சு, ஓகே, 2 இல்லைன்னா 3 நாள் கழிச்சு ஃபோன் பண்ணி அப்செல் நீங்க ட்ரை பண்ணலாம். அண்ட் கிராஸ் செல் ட்ரை பண்ணலாம். ஓகே, நீங்க இந்த மாதிரி மொபைல் வாங்கிட்டு போனீங்க, எங்ககிட்ட கேஸ் புதுசா வந்திருக்கு வேணுமா சார், நான் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன் அப்படி சொல்லலாம். வாட்ஸ்அப்ல நான் போட்டோ அனுப்புறேன், உங்களுக்கு பிடிச்சதா சொல்லுங்க, வீட்டுக்கே நான் டெலிவரி பண்ணிடுறேன் அப்படி நம்ம சொல்லலாம். இட் இஸ் நாட் அபவுட் ஒன்லி வி நீட் டு செல் ஒன்லி என்னது இன் த பிரசன்ஸ் ஆஃப் கஸ்டமர். ஓகே, அவங்க இல்லாத போதும் அவங்கள அதுக்கு தான் ஃபோன் நம்பர்லாம் வாங்கி வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு ஆப்சல் கிராஸில் புதுசாக எதுவும் வந்துச்சுன்னா டக்குன்னு ஒரு மெசேஜை போட்டு விட்டுரும். ரைட், ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தென் செல்லிங் a Maybach. How many of you aware of Maybach கார்? ஓகே, எவ்வளவு இந்த கார் எவ்வளவு? மேபேக் கார் எவ்வளவு? நெட்ல சர்ச் பண்ணாம சொல்லுங்க. ரோர்ஸ்.
ஏன் நெட்ல சர்ச் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன்னா, நானே இப்போ நெட்ல தான் சர்ச் பண்ண போறேன். சரியா? மே பேக் ப்ரைஸ். மே பேக் எவ்வளோ வருது? எவ்வளோ போட்டிருக்கு? 2.77 கோடிகள் மட்டுமே. சரியா? 2.77 கோடிகள். அதுல இருந்து 3.48 கோடி. அவ்வளவுதான். நம்ம கணக்கு போட்டு பார்த்தா நம்ம வாழ்நாள் ஃபுல்லா இவ்வளவு ரூபாய் சம்பாதிப்போமா அப்படின்னு கேட்டா இப்போ கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கும். ஆமா சார். ஆனா இந்த காரை வாங்கி ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. ஓகே. இதுதான் அந்த மேபேக். பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. சரியா? ரொம்ப சூப்பரான ஒரு கார். எஸ். அண்ட் இந்த கார் வந்து நம்ம ப்ராடக்ட் நம்மளோட லாபம் எவ்வளவு, அவங்க ப்ராடக்டோட, நம்ம சிவாஜி படத்துல கேட்பாங்க உங்க ப்ராஜெக்டோட வேல்யூ எவ்வளவு சார் அப்படின்ற மாதிரி உங்களோட ஆவரேஜ் ஆர்டர் வேல்யூ எவ்வளவு? ஆவரேஜா, ஆவரேஜ் ஆர்டர் வேல்யூ ஒரு நாளைக்கு ஃபுல்லா சேல்ஸ் நடந்தா ஒரு 10 கஸ்டமர் வந்துட்டாங்கன்னா எவ்வளோ ப்ராஃபிட், ஐ மீன் எவ்வளோ ரெவன்யூ ஜென்ரேட் ஆயிருக்கோ அது 10 பேருக்கு டிவைட் பண்ணணும், அவ்வளோதான். 10ஐயும் கூட்டி 10ஆல டிவைட் பண்றது ஆவரேஜ். கரெக்டா? அப்போ ஒரு நாளைக்கு ஆவரேஜ் வேல்யூ எவ்வளவு, இல்லை ஒரு மாசத்துக்கு எவ்வளவுன்னு போட்டா ஒரு ஆர்டர் வேல்யூ எவ்வளோக்கு நம்ம வித்துக்கிட்டு இருக்கோம், என்கிட்ட இருந்து ஒருத்தன் ப்ராடக்ட் விற்கிறோம் அப்படின்னா ஆவரேஜா எவ்வளோக்கு ஆர்டர் வருது இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் நான் ஒரு நாளைக்கு ஆவரேஜா எவ்வளோ செல் பண்ணணும்னு தெரியும் நமக்கு. சரியா? எவ்வளோ செல் பண்ணணும்னு தெரிஞ்சாதான் அதுக்கு நம்ம கஸ்டமர் எவ்வளோ பேரை பிடிக்கணும்னு தெரியும். கஸ்டமர் எவ்வளோ பேர் பிடிக்கணும்னு தெரிஞ்சாதான் மார்க்கெட்டிங் பட்ஜெட் போட முடியும். மார்க்கெட்டிங் பட்ஜெட் போட்டாதான் கஸ்டமர் வருவாங்க. கஸ்டமர் வந்தாதான் சேல்ஸ் நடக்கும். நான் கடையை திறந்து வச்சா மட்டும் கஸ்டமர் வந்துருவாங்க சேல்ஸ் நடந்துரும்னா அது வந்து 7 7 ஜென்மத்திலையும் நடக்காது. யா. 400 ரூபா 500 ரூபா வெரி குட். ரைட்டா? ரைட். இப்போ இப்போ 400 ரூபா 500 ரூபாய்க்கு தானே இவ்வளவு போராட்டம் நமக்கு. சரியா? நான் குறைவா சொல்லல. சரியா? குறை குறைச்சு பேசுறது இல்ல, நமக்குள்ள நம்ம பேசிக்கிறோம். ஓகே. நம்ம 400 ரூபா 500 ரூபா ஒரு ஆவரேஜ் வேல்யூ மாசம் எடுக்கிறது, ஐ மீன் டெய்லி எடுக்கிறதுக்கு போராட்டம். நம்ம இப்படி போட்டு சங்கடப்பட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோமே, இவங்க எப்படி இந்த 3 கோடி ரூபா காரை ஒருத்தங்க கிட்ட விக்கிறாங்க? இது இன்னைக்கே யோசிச்சு பார்த்திருக்கோமா? அட கோடிகள்ல இருக்கட்டும் பணம். 3 கோடி ரூபா ஒருத்தன் கார்ல போடுறதுக்கு அவன் மைண்ட் செட்டை எப்படி ப்ரிப்பேர் பண்றாங்க, எப்படி வாங்க வைக்கிறாங்க? அதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவாங்க? இப்போ இதை பண்றோம் அப்படின்னு இப்போ சேல்ஸ் 10X ப்ரோக்ராம் எடுத்துக்கலாம். சேல்ஸ் 10X ப்ரோக்ராம் வந்து ஒரு 1500 ரூபா சார்ஜ் பண்றோம்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் பெனிஃபிட் உங்களுக்கு தான். இது படிச்சுட்டு போக போறீங்க. உங்க சேல்ஸ் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணா ஒவ்வொரு நாள்லயும் கொடுக்கக்கூடிய சின்ன சின்ன ஸ்ட்ராட்டஜிஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணா சேல்ஸ் படிப்படிப்படியா இன்க்ரீஸ் ஆயிரும். சரியா? இங்க கொடுக்கறது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான். 1500 ரூபா போடுறோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு 5 ஸ்ட்ராட்டஜி கிடைக்குதா, 5 ஸ்ட்ராட்டஜில 2 ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆனா போதும் உங்களுக்கு. ஒவ்வொரு நாளும் 20 ஸ்ட்ராட்டஜி உங்க கையில இருக்கும். 20 ஸ்ட்ராட்டஜி ஒர்க் பண்ணாலே உங்க சேல்ஸ் வந்து 40% இன்க்ரீஸ் ஆயிரும். 20 ஸ்ட்ராட்டஜி வச்சிருந்தீங்கன்னா சேல்ஸ் 40% இன்க்ரீஸ் ஆயிரும். அந்த 20 ஸ்ட்ராட்டஜியை கரெக்டா வந்து கண்டுபிடிச்சு ஒர்க் அவுட் பண்ணோம். நம்ம டெய்லி நிறைய ஸ்ட்ராட்டஜி பண்ணி இன்னைக்கே பாருங்க ஒரு 10 15 ஸ்ட்ராட்டஜி பார்த்துருப்போம். ஓகே. நான் பேசும்போது சி அப்ப இவங்க எப்படி இதை விற்கிறாங்க அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது இதை அப்படியே கொண்டு எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்கிட்ட விற்பாங்க. கரெக்டா? புது கஸ்டமரை பிடிக்க மாட்டாங்க. நம்ம புது கஸ்டமரை பிடிக்கணும்னு நினைப்போம் இல்லையா? புது கஸ்டமரை பிடிக்க மாட்டாங்க. எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்கிட்ட விற்பாங்க. எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் ஆல்ரெடி என்ன பண்ணியிருப்பாங்க, அதை டேஸ்ட் பண்ணிட்டாங்க. இதை பென்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். இந்த பென்ஸ் கார் வச்சிருப்பாங்க இல்லையா, அதை எந்த இடத்துல பேசி கன்வெர்ட் பண்ணுவாங்க அப்படின்னா பென்ஸ் கார் வச்சிருப்பாங்க. பென்ஸ் கார் வச்சிருக்கவர் என்ன பண்ணுவாரு, சர்வீஸ் வரும்போது ஷோரூம்ல கொண்டு போய் விடுவார். கரெக்டா? சர்வீஸ் வரும்போது ஷோரூம்ல கொண்டு போய் விடுவாரு. இதுலயே வந்து 2 வீக்ஸ் ஆகும். ஓகேவா? அதுல செவரல் டேஸ்ன்னு போட்டிருக்கான். இப்போ ஒரு பென்ஸை விட்டீங்க அப்படின்னா 2 வாரம் கழிச்சு தான் கொடுப்பாங்க கையில. அப்போ இந்த காரை சர்வீஸ் விடும்போது என்ன செய்வாங்க அப்படின்னா, சார் நீங்க சர்வீஸ்ல விட்டீங்க,
சிவாஜி படத்துல கேட்பாங்க, போகும்போது நடந்தா போக சிவாஜி அப்படிம்பாங்களா, இந்த சைக்கிள்ல போ அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஆட்டோல போகணும் ஏதோ காசு கொடுப்பாரா, அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா, இந்தாங்க மே பேக் நிக்குது, இந்த காரை எடுத்துட்டு போங்க அப்படின்னு கொடுத்துருவாங்க. சரியா? அப்போ தலைவர் என்ன பண்ணுவாரு, மேய்பாக்கா ஏப்பா நான் வச்சிருக்க 1 கோடி ரூபா கார் தான், இவன் 3 கோடி ரூபா காரை கொடுக்குறான் ஒரு வாரத்துக்கு அப்படின்னா, ஒரு வாரத்துக்கு அப்படியே எடுத்துட்டு போயிடுவான். சார் இதுல ஒரு காருக்குள்ள ஒரு கூப்பன் இருக்கு, 5 ஸ்டார் ஹோட்டல்ல ஒரு டின்னர் ஃப்ரீயா இருக்கு, நீங்க அதை வேணா சாப்பிடலாம் சார், போனா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த காரை எடுத்துக்கிட்டு ஊர்லாம் சுத்துவாங்க, அங்க போவாங்க இங்க போவாங்க, மீட்டிங் போவாங்க. அப்போ அவரை எல்லாரும் பார்ப்பாங்க, ஏய் அப்பா மேபேக்ல வந்து இறங்குறானப்பா, அப்போ வந்து 1 கோடி ரூபா கார் தானே வச்சிருந்தான், இப்ப என்ன 3 கோடி ரூபா வந்துருச்சு, எப்படி எப்படின்னு எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. ரைட்டா? கேட்க ஆரம்பிச்ச உடனே தலைவருக்கு எப்படி இருக்கும், ஜாலியா இருக்கும் இல்லையா? ஃபேமிலி எல்லாம் உட்கார வச்சு டின்னருக்கு வேற கூட்டு போயிடுவாரு, அங்க இங்கேயும். அப்ப எல்லாரும் ஊருக்குள்ள பாத்துருவாங்க அவரை. அவருக்கும் ஓட்டி ஐ மீன் இதுல போய் என்ன ஆயிரும், கம்ஃபர்டபுளா ஆயிருமா. அப்போ அவரோட காரை எடுக்கிறதுக்கு ரிட்டர்ன் வருவாரு. வரும்போது என்ன பண்ணுவாங்க, சார் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சா? ஆமா. நீங்க அதே வைக்க கூடாது, உங்க 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 முகத்துக்கு அதான் சார் செட் ஆகுது அப்படின்றவாங்க டக்குன்னு. அப்படியா சொல்றீங்க அப்படிங்கிறாங்க. ஆமா சார், உங்களுக்கு அதான் சூட் ஆகுது, நீங்க ஏன் அதே வாங்கக்கூடாது அப்படின்னு கேட்பாங்க. காசு இல்லப்பா அப்படிம்பாரு வடிவேல் மாதிரி. காசை பத்தி ஏன் கவலைப்படுறீங்க, அதான் ஒன்று சர்வீஸ்ல விட்டுருக்கீங்க இல்லையா, அதை இனிஷியல் பேமெண்ட்டுக்கு நாங்க எடுத்துக்கிறோம், பேலன்ஸ் இஎம்ஐ போட்டு வாங்கிருங்க சார் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணிடுவாரு, வாங்கிடுவார். அவ்வளவுதான் மேட்ரு. ஏன்னா அவர் எல்லாரும் பார்த்துட்டாங்க, அவரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டாரு. ஓகே, அதை யூஸ் பண்ணி பார்த்துட்டாங்க. ஓகே, அதோட எக்ஸ்பீரியன்ஸ் தெரிஞ்சிருச்சு, ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் பிடிச்சி போச்சு அப்படின்ற போது ஆப்வியஸ்லி ஹி வில் பை. இஃப் திஸ் இஸ் அமேசிங் ஸ்ட்ராட்டஜி டைப் ஏ இந்த சாட் பாக்ஸ். ஹவுஸ், என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் வீடு கட்டி விற்கிறார். அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜி எனக்கு சொல்லி கொடுத்தாரு, நிறைய செஷன்ஸ்ல நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கேஒய்சி கேடிஎம்ல அதை பேஸ் பண்ண ஒரு ஸ்ட்ராட்டஜி இது. Okay. இப்போ ஒரு வீடு விற்கணும் அப்படின்னா, அப்ப தமிழ்நாட்டுக்குள்ள எடுத்துக்கோங்க, வீடு விற்கணும்னா வீடு வாங்கக்கூடிய அந்த கேடிஎம் யாரு, கீ டிசிஷன் மேக்கர் யாரு, சாட் பாக்ஸ்ல போடுங்க. நம்ம அப்பா அம்மா எல்லாரும் வாங்கியிருப்பாங்க இல்லையா வீடு, நம்மளும் வாங்கியிருப்போம். இங்க கீ டிசிஷன் மேக்கர் யாரு, சாட் பாக்ஸ்ல போடுங்க. ஹஸ்பண்டா ஒய்ஃபா, 2 பேர்ல யாரு முடிவெடுத்தா அந்த வீடு வித்துரும்? ஹஸ்பண்ட். ஓகே, வேற? உமன், பேஸ்ட் ஆன் சில்ட்ரன் ஸ்கூல் ஏரியா. ஓகே, ஒய்ஃப். ஏன் அப்பா ஒய்ஃப், பிரனிஷா ஒய்ஃப். ஆப்வியஸ்லி நீங்க என்னதான் சொன்னாலும் ஒரு ஆம்பளை போய் வாங்க போனா உங்க அப்பாவை நினைச்சு பாத்தீங்கன்னாலே தெரியும், இருங்க அவன் வீட்டுக்காரிட்ட கேட்க அப்படின்னு சொல்லுவாரு. எதா இருந்தாலும் ஒரு மிக்சர் பாக்கெட் வாங்க போய் கடையில, இது வாங்கவா அப்படின்னு கேட்பாரு. சோப்பு வாங்குவாரு, இதை வாங்கவா அப்படிம்பாரு. எதா இருந்தாலும் ஒரு வார்த்தை கேட்டுருவாங்க வீட்டுல. சாமி கும்பிட போமா, போமா அப்படிம்பாங்க. எல்லாத்தையும் எங்க அப்பா அப்படிதான். Okay. ஆனா வெளியே பார்க்கும்போது டிஃப்ரெண்டா தெரியும், ஆனா உள்ளுக்குள்ள எங்க அம்மாட்ட எல்லாத்தையும் கேட்பாரு. அந்த மாதிரி செல்லிங் ஹவுஸ் அப்படின்றதும் நம்ம நினைப்போம் மென் அப்படின்ட்டு. ஏன்னா அவர் தான் சம்பாதிக்கிறாரு, அவர் தான் காசை கொடுக்கணும், ஹீ இஸ் த டிசிஷன் அத்தாரிட்டி அப்படின்னு நினைச்சிருவோம். அப்படி கிடையாது. என் ஃப்ரெண்டு அதை சொன்னார், நீ எப்படி வீடை விற்கிறீங்க அப்படின்னு நான் கேட்கும்போது, அவர் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 வீடுக்கு மேல வித்துட்டாரு. அவரோட குறைஞ்சபட்ச பட்ஜெட்டு 50 லட்சம் ரூபா. பிஃபோர் 10 இயர்ஸ், நான் சொல்றது 10 வருஷத்துக்கு முன்னால 50 லட்சம் ரூபா வீடு கட்டி வித்தார். அவரு நானும் கார்ல போயிட்டு இருக்கும்போது அவர்கிட்ட நான் கேட்டேன், ஏன்னா அப்பதான் இந்த சேல்ஸ் இண்டெக்ஸ் எல்லாம் பில்டு பண்ணிட்டு இருந்தேன். அப்போ அவர்கிட்ட கேட்கும்போது ஒரு ஸ்ட்ராட்டஜி சொன்னார், நீங்க எப்படி வீடை விற்கிறீங்க அப்படின்னு. உடனே அவர் சொன்னார், இப்ப ஒன்றும் இல்லை, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்தாங்கன்னா அந்த ஒய்ஃபை நான் தனியா கூட்டு போயிடுவேன், நேர கூட்டு போய் கிச்சனை காட்டிடுவேன். இங்க பாருங்க எவ்வளவு பெரிய கிச்சன், இந்த கிச்சன்ல நீங்க ஆடி பாடி சமைக்கலாம், இங்க பாருங்க இங்க ஃபேன் போட்டுக்கலாம், இங்க வென்டிலேஷன் கொடுத்துருக்கேன், பாருங்க உங்க ஹைட்டுக்கு ஏத்த மாதிரியே செல்ஃப் வச்சிருக்கேன், கீழே நீங்க வாஷர் வேணாலும் வாஷர் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே கிச்சனை பத்தி மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அந்த அம்மா போய் மத்த வேலையை பாத்துறோம் அப்படின்னு சொன்னாரு. அப்படிதான் நான் எல்லா வீட்டையும் வித்தேன் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா ஒரு ஃபீமேலுக்கு பிடிச்சிருச்சு, கிச்சன் பிடிச்சிருச்சுன்னா வேலை முடிஞ்சுச்சு. ஆமா நம்ம ஏரியா இது எல்லாம் கிளீனா கரெக்டா இருக்கும். ஓகே, ஸோ இது கரெக்டா இருந்துச்சுன்னா அவங்க போய் என்ன பண்ணிடுவாங்க,
ஹஸ்பண்ட போய் ஏங்க இந்த வீடு தாங்க பெஸ்ட், உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்றவாங்க. அப்படி சொல்றியா? ஆமாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, பிள்ளைங்களுக்கு எல்லாருக்கும் வசதியா இருக்கும், வாங்குங்க அப்படின்றவாங்க. வெரி சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி. நீங்க போய் கணக்கு கால்குலேஷன் எல்லாம் போட வேண்டாம். இந்த வீடு 50 லட்சம் ரூபா, எவ்வளவு சொன்னா அவங்க வாங்குவாங்க, இஎம்ஐ எப்படி போடலாம், ஃபர்ஸ்ட் பெர்சன்டேஜ் எப்படி வாங்கலாம், அதெல்லாம் பேச வேண்டாம். வீடை முதல்ல வித்துறணும். அமௌண்ட் வாங்குறத அடுத்து முதல்ல வீடு அவங்க கிட்ட வித்துறணும். மனசுல டாப் ஆஃப் த மைண்டுக்கு கொண்டு வந்துடும். ஓகே வாங்கிடுவோம் அப்படின்ற ஒரு முடிவு வந்துருச்சுன்னா சரி. How many of you feel this is a good strategy? If you feel this is a good strategy, type G in the chat box. எப்போ யாருக்கிட்ட எதை பேசணும் தெரிஞ்சிருச்சுன்னா யூ கேன் ஆப்வியஸ்லி செல் எனிதிங். அது வந்து 3 கோடி ரூபா பொருளா இருந்தாலும் சரி, 30 ரூபா பொருளா இருந்தாலும் சரி, எப்படி விற்கணுன்ற ஸ்ட்ராட்டஜி முதல்லயே நம்ம கையில இருக்கணும். இன்னைக்கு படிச்சிருக்கீங்க இல்லையா, இந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம் எப்படி உங்க பிசினஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கணும். ஆஃபர் என்ன போடலாம், மேபேக்ல யூஸ் பண்ணாங்க இல்லையா, இதை எப்படி அப்ப நம்ம ஓல்டு கஸ்டமர் கிட்ட நம்ம எந்த ப்ராடக்ட்டை அப்செல் பண்ண முடியும், இதெல்லாம் உட்கார்ந்து யோசிச்சு எழுதணும். எடுத்து நோட்டை வச்சு கிளாஸ் அட்டன் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க, இருக்கு நிறைய சொல்லி கொடுக்கணும்னு நினைச்சோம்னா நான் வந்து 24x7 சொல்லி கொடுத்துட்டே இருப்பேன். 365 டேஸும் சொல்லி கொடுத்துட்டே இருப்பேன். நிறைய இருக்கு. இப்போ இந்த சேல்ஸ் அப்படின்ற ஒரே ஒரு வார்த்தையை வச்சு என்ன பண்ணலாம், நான் பாட்டுக்கு நடத்திட்டே இருப்பேன். ஒரு வாரம் கிளாஸ் எடுப்பேன், நீங்களும் கேட்பீங்க. அது ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? ஒண்ணுமே இல்லை. இதே மாதிரி 1000 பேர் நடத்துவாங்க, போய் போய் உட்காந்து கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஓஹோ நல்லா இருக்க, நல்லா அருமையா இருக்க, ஆஹா மேபேக் 3 கோடி ரூபாய்க்கு எப்படி விற்கிறாங்க, நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு கை தட்டிட்டு போறது சொல்லல. இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படிலாம் ஒன்னொன்னா நுணுக்கமா பார்த்து இது எப்படி நம்ம பிசினஸ்ல கொண்டு வரலாம். ஏன்னா இதெல்லாம் சீக்ரெட் நிறைய பேருக்கு தெரியாது. புரியுதா? இப்போ உங்களை மாதிரி பிசினஸ் பண்ணிட்டு இருக்க பக்கத்து வீட்டுல ஒருத்தவங்க சேலை வித்துக்கிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு இது தெரியவே தெரிய வாய்ப்பே கிடையாது. அவங்க ஒரு காலமும் போக மாட்டாங்க. நீங்க ஆக்டிவா இருக்கீங்க, எதுக்கு இருக்கீங்க, இதெல்லாம் தெரிஞ்சுட்டு பிசினஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணதான் இருக்கீங்க. கேட்டு இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுறக்கூடாது. ஓகே, ஸோ இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் என்னைக்கு பண்ணணும், எப்போ பண்ணணும், இந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம் எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்? டுடே. இன்னைக்கு ஒரு 10 கஸ்டமராவது வருவாங்க இல்லையா, அவங்க கிட்ட யா வெரி குட் நவ் சரியா, அவங்க கிட்ட கனெக்ட் இன் காமன் இல்ல ஆஃபர் ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணியே தீரணும். ஏன் இந்த ஸ்ட்ராட்டஜி, இதை விட கோடிக்கணக்கான ஸ்ட்ராட்டஜி இருக்கு. ஓகே, கோடிக்கணக்கான ஸ்ட்ராட்டஜி இருக்கு சேல்ஸ் மார்க்கெட்டிங். ஆனா இது வந்து யார் வேணாலும் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். நான் நிறைய சர்ச் பண்ணி ஃபில்டர் பண்ணி சுருக்கி எடுத்து கொடுத்துட்டேன். இம்ப்ளிமெண்ட் பண்ண கூடிய விஷயத்த ஈஸியா பண்ணக்கூடிய விஷயம் யார் வேணாலும் பண்ணலாம். பிசினஸே தெரியாதவங்க கூட பண்ணலாம். அப்படிப்பட்ட ஸ்ட்ராட்டஜி தான் இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கோம். இதை எடுத்துட்டு போய் இம்ப்ளிமெண்ட் பண்றது தான் உங்க வேலை. இன்னைக்கு போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க, நாளைக்கு வந்து நீங்க சொல்றீங்க இந்த ஸ்ட்ராட்டஜி நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணேன் சார் அப்படின்ட்டு. ஓகே, அண்ட் வி ஹாவ் டீகாய்டு மெத்தட். டீகாய்டுன்னு ஒரு மெத்தட் இருக்கு. இந்த மெத்தட் வந்து ப்ரைசிங் ஸ்ட்ராட்டஜில ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு மிகப்பெரிய டூல். நான் இதை யூஸ் பண்ணிட்டு இருப்பேன், எப்பவுமே இதை தான் யூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ப்ரைசிங் ஸ்ட்ராட்டஜி இது என்ன அப்படின்னா, ஆப்வியஸ்லி பாப்கார்ன் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. பாப்கார்ன் வந்து தேட்டர்ல போய் பாப்கார்ன் வாங்கியிருக்கீங்க இல்லையா, அங்க யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி, அதுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு தேட்டர்ல வந்து பாப்கார்ன் விற்கிறாங்க, அங்க 2 ஆப்ஷன் இருக்கு. ஓகே, என்ன ஆப்ஷன்லாம் இருக்கு, ஸ்மால் 50 ரூபா, பிக் 100 ரூபா, இப்படி போட்டிருக்காங்க. ஓகே, பாப்கார்ன்ல 2 டைப், ஸ்மால் டைப் சின்ன பாப்கார்ன் சின்ன கப்பு, பெரிய கப் சரியா. ஸோ இது ரெண்டும் போடுறாங்க. ஸ்மால் 50 ரூபா, இது 100 ரூபா. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அந்த தேட்டர்ல வர்ற ஒரு 100 பேர் வராங்கன்னா 80 பேர் என்ன பண்ணிடுறாங்க, ஸ்மாலை தான் சூஸ் பண்றாங்க. 20 பேர் தான் இந்த 100 ரூபாயை சூஸ் பண்றாங்க. அப்போ என்ன ஆயிடுச்சு, அந்த தேட்டருக்கு கட்டுப்படி ஆகலை. நமக்கு 100 ரூபா ஏன் சேலே ஆக மாட்டேங்குது, அது 20 தானே போகுது, ஏன் இப்படி நடக்குது, எல்லாரும் வர்றவங்க ஃபுல்லா 50 ரூபாயை வாங்கி முடிச்சிடுறானே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்படி இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன சார் திடீர்னு கொஸ்டின் கேட்டீங்க, சொல்லி தானே கொடுத்துக்கிட்டு இருந்தீங்க. ஓகே, பெப்சி ஆஃபரா? ஓகே, பெப்சி ஆஃபர் ஓடு. சம் ஆஃபர் யா, தேன்மொழியை பாருங்க. ரீஃபில்லிங் ஆஃபர் வெரி குட்.
இப்படிதான் நம்ம யோசிப்போம். ஆனா அவங்க என்ன யோசிச்சாங்க அப்படின்னா சிம்பிளா தேன்மொழி சொன்ன மாதிரி தேர்ட் ஆப்ஷனை இறக்கிட்டாங்க. ஸ்மால் 50, ரெகுலர் 100. இங்க வந்து பிக்னு போட்டிருந்தாங்க இல்லையா, பிக்னு போட்டிருந்தத ரெகுலரா மாத்திட்டாங்க. ரெகுலர் 100, லார்ஜ்னு புதுசா ஒன்னு இறக்கிட்டாங்க. 200 ரூபாய்க்கு ஒன்னு இறக்கிட்டாங்க. சரியா? இப்படி இறக்கணும்னு என்ன நடக்குது? இப்போ ஒரு க்ரௌடா இருக்கு, உங்களுக்கு முன்னால ஒரு 10 பேர் பாப்கார்ன் வாங்கிட்டு இருக்காங்க. சரியா? ஓகே, 10 பேர் வாங்குறாங்க அப்படின்னா இதுதான் இந்த சொசைட்டிக்காக வாங்குறது. 10 பேர் வாங்குறதுல ஒரு 6 பேர் ரெகுலர் கொடுங்கன்னு சொன்னா 7ஆதான் நீங்க ரெகுலர் தான் வாங்குவீங்க. இப்போ ஒரு 10-20 பேர் இருக்காங்க அப்படின்னா அங்க ரெகுலர் ஆர்டர் பண்ணா நம்மளும் போய் ரெகுலர் தான் ஆர்டர் பண்ணோம். நமக்கு முன்னால இருக்கிற என்ன சொல்றாரோ அதையே கொடுங்க, இவனுக்கு முன்னால நம்ம ஒரு 50 ரூபாய்க்கு வாங்கி சாப்பிடவா, நம்மளும் 100 ரூபாய்க்கு வாங்குவோம் அப்படின்னு வாங்கிடுவாங்க. அப்படி உருவாக்கப்பட்ட ஒரு கான்செப்ட் தான் இந்த கான்செப்ட். இந்த கான்செப்ட்ல பாருங்க அப்ப என்ன நடந்துச்சு அப்படின்னா ஸ்மால் 20% தான் சேல் ஆகுது, ரெகுலர் 60% ஆயிடுச்சு, லார்ஜ் 200 ரூபாய்க்கு விற்கிற அது ஒரு 20% வந்துருச்சு. புரியுதா? ஒரு சின்ன சேஞ்ச் தான் எவ்வளவு பெரிய சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு பாருங்க. ஈஸியான வேலை. இதை நீங்க பாத்தீங்கன்னா எல்லா கம்பெனிஸுமே யூஸ் பண்ணுவாங்க. ப்ரைசிங் பேக்கேஜ்னு போட்டோம் இந்த மாதிரி நீங்க பாப்பீங்க இல்லையா. பேசிக்கு, ஸ்டாண்டர்டு, இது ஒரு சூப்பரான ஸ்ட்ராட்டஜி. பேசிக்கு, ஸ்டாண்டர்டு, ப்ரீமியம்னு இருக்கு. கரெக்டா? எதுக்கு இந்த ஸ்டாண்டர்டை மட்டும் வச்சிருக்காங்க? இதுதான் அந்த 100 ரூபா. இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுக்கு எதை விற்கணுமோ அதை நீங்க வித்துடலாம். இந்த ஸ்ட்ராட்டஜி தெளிவா தெரிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு லாபம் வரணும் அப்படின்றத முடிவு பண்ணி அதை பேக்கேஜ் பண்ணி வித்துடலாம். இங்க பாருங்களேன், பேசிக்கு, ஸ்டாண்டர்ட், ப்ரீமியம். நம்மளா இருந்தா ப்ரீமியம் தானே பெருசா போடுவோம். ப்ரீமியம் தான் எங்கிட்ட சூப்பரானது அப்படின்னு போட்டுக்கிட்டு இருப்போம். அப்படி கிடையாது. இங்க எதை ஹைலைட் பண்ணிருக்கான்? ஸ்டாண்டர்டு. ஏன்னா இதை தான் அவனுக்கு வாங்க வைக்கணும், அதனால இதை பெருசா போட்டிருக்கான். அதே மாதிரி இந்த ப்ரீமியமுக்கும் இந்த ஸ்டாண்டர்டுக்கும் பெரிய டிஃபரெண்டே இருக்காது. ஆனா இந்த பேசிக்குக்கும் ஸ்டாண்டர்டுக்கும் பெரிய டிஃபரெண்ட் இருக்கும். ஓகே, ஸோ அப்படிதான் இதை பில்டு பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு எதை விற்கணுமோ அதில் மேக்ஸிமம் வேல்யூ வச்சிருப்பாங்க. இதுல இதுல இருந்து ஒரு 10 to 15% இல்ல ஒரு 20% வரைக்கும் தான் வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கும் ப்ரீமியம்ல. ஓகே, நீங்க மிட் ரேஞ்ச் மேக்ஸிமம் இந்த கார் வாங்குறவங்க பார்த்தீங்கன்னா மிட் ரேஞ்ச் தான் எடுப்பாங்க, பேசிக் வேரியன்ட் போகவே மாட்டாங்க. ஓகே, நம்ம இதுல பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி 20% தான் பேசிக் வேரியன்ட் போவாங்க. ஆனா 60% ஆஃப் பீப்புள் மிட் வேரியன்ட் கார் தான் எடுப்பாங்க. பிகாஸ் கார் கம்பெனிஸ் வாண்ட் டு செல் ஒன்லி த மிட் வேரியன்ட் டு த பீப்புள். ப்ரீமியம்ல விற்கணும்னு நினைக்க மாட்டாங்க, ஏன்னா அது அவங்களுக்கும் அதிக செலவு. ஸோ தட் இந்த மாதிரி ப்ரைசிங் ஸ்ட்ராட்டஜி போடணும். ஃப்ரீ, 29, $30, $99. இங்க பாத்தீங்களா இதோட ஸ்ட்ராட்டஜி பாருங்க. இங்க $99 எவன் வாங்குவான்? $30 கிடைக்குது, $99. யாரும் இதை வாங்கவே மாட்டாங்க. ஏன்னா அவனுக்கு விற்க வேண்டியது இதுதான். 30 $30 எல்லாமே கொடுத்துருவான். $99 பெரிய சேஞ்ச் இருக்காது, ஆனா அவனுக்கு இதை விற்க வேண்டாம், இதைத்தான் விற்கலாம். அப்போ நீங்க எதை விற்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி விற்கக்கூடியது தான் இந்த டீகாய் மெத்தட் அப்படின்றது. இது எங்க சார் யூஸ் பண்ணலாம்னா உட்காந்து பேக்கேஜ் போடுங்க. அதான் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், பேக்கேஜ் போட்டுருங்க. பண்டில் பண்டிலா பேக்கேஜ் பண்ணணும். 3 சேலை 4 சேலை சேர்த்து பேக்கேஜ் போடுறது. ஓகே, இது வாங்கினா அது ஃப்ரீ, பேக்கேஜ் போடுறோம். மளிகை சாமான் போடுறாங்க அப்படின்னா மந்த்லி பேக்கேஜ், எல்லாத்துக்கும் பேக்கேஜ் போட்டுறணும். சில்வரு, கோல்டு, பிளாட்டினம் அப்படின்னு பேக்கேஜ் போட்டு வச்சிடணும். கஸ்டமர் வரும்போது அதை பத்தி பேசணும். ஒரே ஒரு இதை பத்தி பேசக்கூடாது, பேக்கேஜை பத்தி பேசணும். இது வாங்கினா எவ்வளோ எவ்வளோ பெனிஃபிட், இது வாங்கினா என்ன பெனிஃபிட், இது வாங்கினா என்ன பெனிஃபிட். அப்படி போட்டிங்கன்னா யூ கேன் செல் எனி திங் ஆக்சுவலி. ஸோ திஸ் ஆல் ஆர் த அமேசிங் ஸ்ட்ராட்டஜிஸ் தட் கேன் கன்வெர்ட் எனி கஸ்டமர். ஓகே, ஸோ இன்னைக்கு நிறைய கஸ்டமரை கன்வெர்ட் பண்ணுங்க. அந்த சூப்பர் மார்க்கெட் அது இதெல்லாம் யூஸ் பண்றாங்கல்ல, நம்ம ம், 500 ரூபாய்க்கு வாங்கினா 5 ரூபா பிடிச்சி வச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் ம், அது மாதிரி ஒண்ணுதான் நம்ம அப்பர் கிளாஸ்க்கு அப்புறமா நான் யூஸ் பண்ணேன். ரீசெலர் நீங்க ஆர்டர் கொடுத்தீங்கன்னா, ஒரு சாரி ஆர்டர் கொடுத்தீங்கன்னா உங்க அக்கௌண்ட்ல ஒரு 5 ரூபாய் நான் இது பண்ணி வச்சுப்பேன், சேவிங்ஸ் பண்ணி வைப்பேன். அதை ம், நீங்க 500 ரூபா வந்ததுக்கப்புறம் நீங்க ஒரு சாரியா யூஸ் பண்ணிக்கலாம் ம். அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அதை லிஸ்ட் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் ரீசெலர்ஸும் கொஞ்சம் அதிகமா வந்தாங்க சார். அது ஓகே, சூப்பர் ஃபென்டாஸ்டிக். இந்த ஸ்ட்ராட்டஜிலாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க அண்ட் இன்னும் நிறைய பணம் சம்பாதிங்க, ஹாப்பியா இருங்க.
உங்க கூட இருக்கவங்கள சந்தோஷமா பார்த்துக்கோங்க. லெட்ஸ் மீட் ஆன் நெக்ஸ்ட் செஷன். அண்ட் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் வண்டர்ஃபுல் டே.